கூட்டணியை விட்ட திருமா போனால் விசிக உடையும். எடப்பாடி சொன்ன விஷயம் உண்மை. பதில் சொல்லக்கூட திராணி இல்லை. விறுவிறுப்பாக நடந்து வரும் எடப்பாடியின் சுற்றுப்பயணம் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் வேளையில் விசிக கூட்டணியை திமுக விழுங்கிவிடும் என எடப்பாடி பேசியிருந்தார். இது விசிக மத்தியில பெரும் புயலை கிளப்பி அதற்கு திருமாவளவனும் பதிலளித்தார். இப்படி இருக்கும் நிலையில ஒரு நேர்காணலில் பேசியிருந்த பாஜகவை சேர்ந்த வி.கே. வெங்கடேசன் எடப்பாடியின் கருத்தை எடுத்துக்கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கும் சிக்கல்களையும் அதனால் விசிகாவிற்கு வரப்போகும் பிரச்சனையை பற்றி தீவிரமாக பேசியிருந்தார். மேலும் அவர் திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் வன்னிய அரசை வைத்து விசிகாவை திமுக உடைக்கும் என பேசியிருந்தார். இப்போ அந்த சுற்றுப்பயணத்திலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கூட்டணியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் இருக்க திமுக கூட்டணியும் என்டிஏ கூட்டணியை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக விசிகாவை விழுங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, இது அவரா பேசல, அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே திமுக விசிக கூட்டணி எப்படி இருக்குது, திருமாவளவன் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு? இல்லை, இப்போ விசிக திமுக விழுங்கிடும் அப்படின்ற பேச்சை எடப்பாடி அவர்கள் பொதுவெளியில் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மதிமுக வைகோ ஆகட்டும், வேல்முருகன் ஆகட்டும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவஹர்லால் ஆகட்டும், முஸ்லீம் லீக் கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு நவாஸ் கனி ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க பொதுவெளியில்னா, பாஜக உள்ளே வந்துட்டா அதிமுகவை அந்த கட்சி கபலீரம் பண்ணிட்டோம், இப்படி தானே வைக்கிறாங்க. இதே தானே அவங்க வைக்கிறது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இல்லை நல்லதோ கெட்டதோ அதிமுக இருக்கணும், இவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க, கபலீரம் பண்ணிவிடும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் அவங்களுக்கு? 1999 நாடாளுமன்ற எலெக்ஷனு, 2001 சட்டமன்ற எலெக்ஷன், இந்த 2 எலெக்ஷன்லையும் பாஜகவோட கூட்டணி இருந்த கட்சி எந்த கட்சி? திமுக. 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட் நடக்கிறப்ப திமுகவை பாஜக கபலீரம் பண்ணிடுச்சா? கேள்வி வைப்போமா இல்லையா? சரி, இன்னொன்று வரேன். இப்போ திருமாவளவனுக்கே ஒரு பதில் சொல்கிறேன். 2001 சட்டமன்ற எலெக்ஷனில் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்ப அந்த திமுகவில் கூட்டணி கட்சியாக இருந்து எந்த கட்சி? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துச்சா இல்லையா? அன்றைக்கு பாஜக இனிச்சது இன்னைக்கு கசக்குதா? அதுதான் திரு எடப்பாடி அவர்கள் கேட்குறாரு. 1999 2001 கூட்டணி வச்ச திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறப்ப பாஜக நல்ல கட்சி, இப்பொழுதும் மதவாத கட்சியா? கேள்வி வைக்கிறாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? திராணி இருக்குதா அவங்க பதில் சொல்கிறதுக்கு? இப்போ நான் கேட்குறேன், இன்னொன்று நான் சொல்கிறேன், திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை விழுங்கி கொண்டிருக்கிறது, விழுங்கும். திருமாவளவனை ஏன் திமுக கூட்டணியில் ஒட்டி கொண்டிருக்கிறான்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி பணத்துக்காக பதவிக்காக கிடையாது. ஒன்ஸ் திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு வெளியே வைத்தால் வன்னியரசு அவர்களை தலைமையாக வைத்து திருமாவளவனுடைய கட்சியை உடைப்பார்கள் திமுக. இது அவருக்கு தெரியும், திருமாவளவனுக்கு இது தெரியும், உடைப்பாங்க. அதுதான் முழுங்கும். இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப சுத்திலாம் போகல. நீங்கள் மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு வைகோ அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறப்ப 80 மாவட்ட செயலாளரோட வெளியே போனார். கிட்டத்தட்ட 18 பேர் தீக்குளிச்சு செத்தான், 18 உயிர்கள் போச்சு. பிரதான காரணம் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் அவர்களையே அடுத்த கட்ட தலைவராக கொண்டு வருவதற்கு திரு கலைஞர் விரும்புகிறார், அதற்கு நான் தடையாக இருப்பேன்னு சொல்லி வீண் பழி சுமத்தி, அவர் உயிருக்கு நான் எல்டிடி மூலம் அச்சுறுத்தல் தரதுன்னு வீண் பழி சுமத்தி என்னை வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியில போய் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரா இல்லையா? நீங்க அடிச்ச செவுத்துல அடிச்ச பந்து திரும்பி மறுபடியும் திமுக வந்துருச்சா இல்லையா? திமுக இப்ப முருகன்ஜி அவர்களும் எங்களுடைய மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய முருகன்ஜி சொல்றாரு, திமுக கூட்டணியில ஒரு பெரிய கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம், அது நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே மல்லை சத்யாவை வச்சு கட்சியை உடைச்சாங்களா இல்லையா? திமுக சொன்னாரா இல்லையா? நேற்று வரையும் சொன்ன மாதிரி எப்படி மாத்தையா விடுதலை கட்சி பிரபாகருக்கு ஒரு துரோகியோ எனக்கு ஒரு துரோகி மல்லை சத்யான்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு மல்லை சத்யா வெளியே போயிட்டு அங்க மதிமுகவை சேர்ந்த பல பேர் திமுக சேர்ந்துட்டு இருக்காங்க. மதிமுக இருக்கக்கூடிய பாதி பேர் ஏற்கனவே இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஜோயெல்லாம் முன்னாடியே வந்துட்டாப்ல. நாஞ்சில் சம்பத்துல எப்பயோ நாஞ்சில் சம்பத்து பேட்டியெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல மதிமுக பத்தி, அப்படியே நாராசமா பேசுறாரு அவர். அந்த கட்சியை மெல்ல 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 திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது. அது மறக்க முடியுமா? நீங்க ஒரே ஒரு எம்பி சீட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்களா? திருச்சியில் ஒரு சீட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்களா? 4 எம்எல்ஏ கொடுத்து முடிச்சிட்டாங்களா? அந்த 4 எம்எல்ஏவும் எந்த எம்எல்ஏ? திமுக எம்எல்ஏ தான். நான் மதிமுக தனிச்சு நின்று போட்டிட்டாங்களா? அப்போ இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை விழுங்குற வேலையை திமுக செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருந்துச்சு. இந்த கட்சியை ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லுச்சு? குடும்ப ஆட்சியை உடைப்போம். கலைஞர் கொடுத்த டிவியில் டார்ச்சில் டங்குன்னு அடிக்கிறார்.
இதை நாங்கள் உடைச்சாக பண்ணுவோம். நாங்கள் வந்து இடதுக்கும் போக மாட்டோம், வலதுக்கும் போக மாட்டோம், மையத்தில் தான் போவோம். சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாரு அவரு? கட்சி அவர் கூட சேர்ந்தவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டான். ஒருத்தக்கரான மக்கள் நீதி மையத்தில் அழகாக பிளான் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு வித படத்தை காட்டி மக்களை மழுங்கடித்து தொண்டர்களாக்கி அவனுடைய வேலை வெட்டியை கெடுத்து அவனை எலெக்ஷன் நிற்க வச்சு அவன் காசை எழுந்து வச்சு இன்னைக்கு ஜம்முன்னு சீட்டை வாங்கிட்டு போயிட்டாரா இல்லையா? அவரு போயிட்டாரா இல்லைங்க? ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரா இல்லையா அவரு? இப்போ ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார்னா இப்போ நீ மக்கள் நீதி மையன்ற கட்சியை விழுங்கியது யார்? திமுக. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரே உதாரணம் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் வந்து காங்கிரஸினோட கூட்டு சேர்ந்து தாவேக்கா போகிறோம், இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியோடு நாங்கள் இணைய போகிறோம்னு மட்டும் ஒரே ஒரு அறிக்கை மட்டும் சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த நிமிடமே உடைப்பாங்க. நான் சொல்கிறேன், உடைப்பாங்க. யாரோ ஒருத்தர் இந்த கட்சியிலேருந்து தூக்கிட்டு இப்போ மதிமுக உடைச்சாங்க பார்த்தீங்களா? ஒரு அழகாக மல்லை சத்தியா தட்டி தூக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு கட்சியில் வந்து ஆள் இல்லாமல் திணறாங்க. வெளியில் போகிறேன்னு சொன்ன மறு நிமிஷமே காலி ஆகிடும் அந்த கட்சி. இன்னைக்கு திருமாவளவன் பயப்படுறது அதுக்கு தான் பயப்படுறாரு. வெளியே போயிட்டா கட்சியை ஒன்றுமே எல்லாம் பண்ணுவாங்கன்னு தான் திருமணம் பயப்படுறாரு. சரிங்களா? மற்ற கட்சிகளும் அதே தானே ப்ராசஸ்ஸு. இதை தான் நம்ம சொல்கிறோம் தவிர இவர்கள் வந்து அதுதான் எடப்பாடி தெளிவாக சொன்னார், ஆடு நனைதேன்னு ஓனா கவலைப்படுதானு. எங்கள் கூட்டணியை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து 2021 எடப்பாடி அவர்களோட கூட்டணி வச்சோம், ஏடிஎம்கே விழுங்கிட்டோம். நாங்கள் 2000 ஊரக உள்ள எலெக்ஷன்லையும் 2024 தான் நாங்கள் வந்து தனிச்சு நின்னோம். 21 அவங்களோட கூட்டணி போனோம், நாங்கள் 4 சீட்டை 2 எடுத்து 4 எம்எல்ஏக்கள் போனாங்க. நாங்கள் அந்த கட்சியை விழுங்கிட்டோமா? என்ன பேச்சு இது? சும்மா ஏதோ ஒன்று பேசணுங்களாம் பேசக்கூடாது. ஆனால் திமுகவில் யார் யார் கூட்டணி சேர்ந்தாங்களோ அந்த கூட்டணியை ஒன்று அந்த கட்சி தன்வசப்படுத்திவிடும், இல்லை மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுங்கிவிடும். இன்னைக்கு மதிமுகவில் இருக்க ஒரு 70 to 80 90% பேர் திமுக போயிட்டான். அப்போ மதிமுகவை திமுக விழுங்கிச்சா இல்லையா? நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க முடியாதுல்ல. மக்கள் நீதி மையத்திற்கு எல்லாருமே மக்கள் நீதி தலைவரே அங்கே போயிட்டாரு. அப்போ இந்த கட்சியே அங்கே இல்லை, விழுங்கிச்சா இல்லையா? அப்புறம் என்ன திமுக பாஜக விழுங்குதுன்னு தப்பான பரப்புரை செய்றீங்க. இதை தான் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு.